உருட்டுலையே உருட்டு, உலக மகா உருட்டு, இந்த வெயிட் லாஸ் உருட்டு. இதை சாப்பிட்டா வெயிட் குறையும், அதை சாப்பிட்டா வெயிட் குறையும், இதை குடிச்சா குறையும், அதை குடிச்சா குறையும்னு உருட்டுன்னு உருட்டுறாங்க பாருங்க. ஐயோ, நல்லா வெயிட்டா எதையாவது தூக்கி அடிக்கலாமான்னு வருது. உண்மை என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மக்களே. இப்படி எதையாவது தின்னுகிட்டும் குடிச்சுக்கிட்டும் இருந்தா எப்படி வெயிட் குறையும்? வெயிட் குறைய ரெண்டே வழிதான், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி. ஆனா ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். இப்ப டயட் பண்றேன்டி, அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுவேண்டின்னு ஸ்டைலா சொல்றது, நல்லா சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு ஜிம்முக்கு போய் அங்க ஒரு கேங் சேர்த்து ஃபுல்லா காசிப் பண்ணியே டயர்ட் ஆயிட்டு நமக்கு ஏண்டி ஊர் வம்பு, இந்த உடம்பு சனியை வேற குறைய மாட்டேங்குதுன்னு சலிச்சுக்கிறது. இதெல்லாம் பண்ணா பாடி வெயிட் குறையாது, உங்க பர்ஸ் வெயிட் தான் குறையும். ஹெல்த்தியா, சயின்டிஃபிக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நார்மலா உங்க உடம்புல வயிறு, லிவரு, கிட்னின்னு எதுவுமே பாதிக்கப்படாம, முடி கொட்டாம, ஸ்கின் சுருங்காம, கிராஜுவலா வெயிட் குறைஞ்சு அது அப்படியே லைஃப் லாங் மெயின்டைன் ஆகணும்னா நான் சொல்ற ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த 2 விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டட்.